இருக்கிறது. இந்த உங்களுக்கு தெரியும், போன கிழமை நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு புதிய பாடத்தொடர், புதிய தொடர் ஒன்றை ஆரம்பித்தோம். சபையாக நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு செல்வது என்பதை குறித்து நாங்கள் ஒரு பாடத்தொடரை போன கிழமை ஆரம்பித்தோம். அதில் ஒரு பகுதி நாங்கள் பேசியது ஆண்டவர் உங்களுக்கு நினைவிருக்கும், நான் சொன்னேன் விசேஷமாக கடைசி காலகட்டத்தில் நாங்கள் 50 நாட்கள் ஜபிப்பதற்கு நாங்கள் ஒதுக்கிய அந்த நேரத்தில் பெந்தெகோஸ்தே நாளுக்காக நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்த காலங்களில் ஆண்டவர் எங்களுக்கு பேசிய காரியத்தை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் எங்களை எங்கே கொண்டு செல்கிறார், எவ்வாறு எங்களை கொண்டு செல்கிறார் என்ற காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு பேசிய ஒரு காரியம்தான் சபை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும், அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கிறார். அதற்காக நாங்கள் எவ்வாறு எங்களை தயார்படுத்த வேண்டும், எவ்வாறான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், அதாவது நாங்கள் செய்கிறதை தொடர்ந்து செய்து ஒரு புதிய பெறுபேரை எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. வாழ்க்கைக்கும் இது ஒத்துப்போகிற ஒரு விஷயம், நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் செய்கிறதே திரும்பி திரும்பி செஞ்சு ஒரு புதிய பெறுபேரை எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஒரு புதிய காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்டா நாங்கள் செய்கிறத மாற்றணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு புதிய பெறுபேரை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ரைட்? அதே போல் தான் ஆண்டவர் சபைக்கும் சொல்லுகிறார், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இப்ப செய்கிறதே செய்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது. நீங்கள் செய்கிறதை மாற்ற வேண்டும், சில காரியங்கள் மாற்றப்பட வேண்டும் இந்த சபையில் என்று ஆண்டவர் எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி 2 நாட்களாக ஆராதனை குழுவில் இருக்கிற பலர் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு என்கவுண்டர் கேம்ப் ஒன்றுக்கு போனோம். 2 நாட்கள் ஆண்டவரோடு எங்களுக்கு இருப்பதற்கு நல்ல ஒரு தருணமாக இருந்தது. அந்த காலத்தில் ஆண்டவர் எங்கள் மத்தியில் கிரியை செய்தார், எங்களை தொட்டார். அதில் வந்திருந்தவர்களின் வாழ்க்கையில் ஆண்டவரின் அன்பை அவர்களுக்கு புதிதான விதத்தில் அவர்களுக்கு கண்டு கொள்ள, அதை உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு முடியுமாயிருந்தது. அதே போல் ஆண்டவர் தொடர்ந்து ஒரு நமஸ்கார குழு என்ற ரீதியில் நாங்கள் அந்த புதிய ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு செல்வதற்கு எங்களை எப்படி தயார்படுத்த வேண்டும் என்பதை குறித்து பல காரியங்களை ஆண்டவர் அந்த குழுக்கும் அந்த 2 நாட்களில் பேசினார். இவை எல்லாமே இந்த பயணத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. நாங்கள் செல்லுகிற பயணம், ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிற பயணத்துக்கு செல்வதற்கு நான் சொன்னது போல எங்களுக்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எல்லா பகுதிகளிலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அப்போ நமஸ்கார குழுவிலும் ஆண்டவர் எங்களுக்கு எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து கடைசி 2 நாளாக பேசினார். அதில் ஒரு காரியம், எனக்கு காண்பித்த ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசேஷமாக நாங்கள் ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்று கூடுவதற்கான காரணம் என்ன? இவ்வளவு காலம் நான் இதை பேசலை. நேற்று கடைசி 2 நாள் நமஸ்கார குழுவோட பேசின பிறகுதான் உங்களோட நான் பேசுகிறேன். ரைட்? ஏன் நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சேர்வதற்கான காரணம் என்ன? எங்களுடைய கோல், எங்களுடைய இலக்கு என்ன? நாங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கான இலக்கு, நோக்கம் என்ன? யாராலே சொல்ல முடியுமா என்ன நோக்கம்? என்ன காரணத்துக்கான வாரம்? ஐக்கியத்துக்காக. குட். வேற என்ன காரணம்? என்னத்துக்கு வாரண்டே தெரியாம வந்துட்டு இருக்கிறீங்களா? ரைட்? எதுக்காக வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துக்கு? விளங்கல, சாரி. குடும்பமாக ஒன்று கூடுவதற்கு. எஸ், குடும்பமாக ஒன்று கூடுவதற்கு. நாங்கள் பெரிய குடும்பம், ஒன்று கூடுவோம். யா, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. எஸ், எங்களுடைய பிரதான நோக்கம் இதுதான். நாங்கள் ஒன்று கூடுவதற்கான பிரதான நோக்கம் தேவனை முகத்துக்கு முகம் நாங்கள் சந்திக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? அதுதான் முக்கியமான நோக்கம். ரைட்? குடும்பமாக ஒன்று சேர்றதுக்கு காரணம், எங்களுக்கு வீட்டில் இருந்து நாங்கள் எங்களுக்கு ஆராதனை செய்ய முடியும். ஆனால் நாங்கள் குடும்பமாக ஒன்று சேர்வதற்கு காரணம், ஐக்கியமாக ஒன்று சேர்வதற்கு காரணம், நாங்கள் ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக தேவனை முகத்துக்கு முகம் சந்திக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இலக்கு. வருகிற ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே இலக்கு இதுதான், தேவனை நாங்கள் முகத்துக்கு முகம் சந்திக்கப்பட வேண்டும்.
அவரை சந்திக்காமல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லை. அவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் எங்களுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. ஒரு கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் ஒன்று கூடுவதற்கு காரணம், என்னுடைய தேவனை நான் முகத்துக்கு முகம் இன்றைய நாளில் என்னுடைய குடும்ப அங்கத்தவர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவாக, ஒரு பெரிய குடும்பமாக அவருடைய முகத்தை நாங்கள் காண வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடுதான் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் ஒன்று கூடுவதற்கான காரணம். அதுதான் முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் நாங்கள் ஒன்று கூடுகிறோம். ரைட். இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச போகிற காரியம் என்னவென்றால், ஒரு சபையாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் புத்தகத்தை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 2 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மீண்டும் அந்த ஒரு சபையாக ஒன்று கூடுகிற நேரங்களில் என்ன நடக்கப்பெற வேண்டும் என்பதை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். நாங்கள் போவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம் 37ஆம் வசனம் வரை. 29லிருந்து 37 நாங்கள் வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவராயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, மீண்டும் ஆண்டவரே, ஒரு சபையாக உங்கள் பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் எங்களுடைய ஆண்டவரே தலைப்பு சபை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும், சபை அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்பா, நாங்கள் இதை எங்களுடைய சிந்தனைகளால் நாங்கள் போதிக்கவில்லை. உங்களுடைய வார்த்தையின் அடிப்படையில் அப்போஸ்தலர் முதலாவது ஆதி சபை ஆரம்பித்த போது நீங்கள் எவ்வாறு அந்த சபையில் செயல்பட்ட காரியங்களை நாங்கள் ஆண்டவரே மிக நுணுக்கமாக அவதானித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த காரியங்களை எங்கள் சபையில் இன்றைய நாட்களிலும் அவ்வாறே நடைபெற வேண்டும் என்ற ஆசையோடு, தேவையோடு, எதிர்பார்ப்போடு உங்கள் வார்த்தையை நாங்கள் வாசித்து அதில் இருக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே, அந்த முதல் சபையில் நீங்கள் செயல்பட்டது போல் இன்று ஆண்டவரே அப்பா, இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவரே கண்டி மாநகரத்தில் அப்பா இந்த சபையிலும் அப்பா அதே விதத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாய் இருக்கிறது. அப்பா, நாங்கள் கேட்கிறோம், உம் சித்தம் பரலோகத்தில் நடைபெறுவது போல நம் மத்தியிலும் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஏன் நீங்க ஆமென் என்று சொல்றீங்க? விளங்கல. அப்படியே ஆகட்டும். நீங்க நான் செய்யற ஜெபத்தோடு ஒன்று சேர்ந்து அது நடக்கட்டும் என்று சொல்றதுதான் ஆமென். அதுதான் நான் சொல்றேன். கொஞ்சம் பிளத்தா சொல்லுங்க. எல்லாரும் நாங்கள் ஒண்டா இருக்கிறோம்ன்றதை காண்பிப்போம். ரைட்? உங்களுக்கு தெரியும், இப்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆதி சபை ஆரம்பிக்கப்பட்டது. போன கிழமை நாங்கள் பார்த்தோம் ஆதி சபை எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு 4ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம்,
பேதுருவும் யோவானும் ஆண்டவருடைய வசனத்தை போதித்து பலர் ஆண்டவர்களுக்குள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் விசேஷமாக நடக்க முடியாத ஒரு நபரை அவர்கள் 2 பேரும் ஜெபித்து அவர் அந்த ஜெபத்தின் ஊடாக அது ஒரு அற்புதம் நடைபெற்று 40 வருடங்கள் நடக்க முடியாத ஒரு நபர் நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த நடக்க ஆரம்பித்ததுக்கு பின்பதாக அந்த அற்புதத்தின் நிமித்தம் அந்த முழு நகரத்திலும் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. மக்கள் எல்லோருமே இந்த 2 பேர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிற மக்களில் அதிகரித்து கொண்டு போகிறார்கள். இவ்வாறு அதிகரித்து கொண்டு போகும் பொழுது அந்த காலத்தில் இருந்த யூத தலைவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் யோவானையும் பேதுருவையும் விசேஷமாக 4ஆம் அதிகாரம் முதல் பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முதல் வாசிக்கும் பொழுது அவர்களை பிடித்து சிறையில் போடுறார்கள். சிறையில் போட்டு அடுத்த நாள் அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களிடம் விசாரிக்கிறார்கள். நீங்கள் என்ன அதிகாரத்தில் இவ்வாறு போதிக்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அதுக்கு கொடுத்த பதில்தான், நாங்கள் செய்தது ஒரு பிழையாய் இருந்தால், 40 வருடம் நடக்க முடியாத ஒரு நபரை நடக்க வைத்தது பிழையாய் இருந்தால் நீங்கள் தீர்மானம் எடுங்கள் என்று எல்லா மக்களுக்கு முன் சொல்லும் பொழுது தலைவர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் கடைசியாக அவர்களுக்கு சொல்ற எச்சரிக்கை விடுகிறார்கள், இனிமேலும் இந்த நாமத்தில் நீங்கள் போதிக்க கூடாது, இயேசுவின் நாமத்தில் இனிமேலும் நீங்கள் போதிக்க கூடாது என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறார்கள். ஆனால் அந்த எச்சரிக்கைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னென்று நாங்கள் இதை செய்யாமல் இருக்க முடியும்? நாங்கள் மனிதன் சொல்றதை செய்யறதா, ஆண்டவர் சொல்றது செய்யறதா, தேவன் சொல்றது செய்யறதா? என்னென்று எங்களுக்கு இதை செய்ய முடியாமல் இருக்கும் என்ற கேள்வியை கேட்டு அவர்கள் வந்து திரும்பி சபைக்கு வருகிறார்கள். சபையாக ஒன்றி கூடி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தின் ஒரு பகுதியை தான் நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் நினைக்கிறேன் 29ஆம் வசனம். எஸ், 29ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிற ஜெபத்தை பாருங்க. 29ஆம் வசனம் திரும்பி போடுங்க. 29ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்ற என்னது, இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, நீங்க கேளுங்க அவங்க சொன்ன எங்களை பயமுறுத்தின விதம். உங்களோட வார்த்தையை கதைக்க வேணாம் என்று சொல்றாங்க, நீங்க கேளுங்க அவங்க பயமுறுத்தின விதம். 30ஆம் வசனத்துக்கு போங்க. 30ஆம் வசனம், ரைட், பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கப்படி செய்து, இதை விட பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் நடைபெற வேண்டும். அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் நீங்கள் இதை செய்ய வேண்டும். இதை விட அதிகமாக நீங்கள் அடையாளங்கள் அற்புதங்களை செய்து பிணியாக்குகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தில் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கள் என்றார்கள். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சபை அண்டு. அங்கால பக்கம் எச்சரிக்கை செய்ய வேண்டாம் என்று சொல்லக்குள்ள இவங்க ஒன்று கூடி என்ன செய்யறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு தைரியத்தை தாங்க, இதை விட அதிகமா உங்களோட வார்த்தையை நாங்க போதிக்குவோம், வெளியில போய் இதை விட அதிகமா நீங்க எங்களுக்குள்ள செயல்பட வேண்டும், இதை விட அதிகமான அற்புதங்கள் அடையாளங்கள் எங்களுக்குள் காணப்பட வேண்டும். ஒரு தைரியம் இருக்கிற சபை. தேவனின் வல்லமையின் தைரியத்தை அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் பயப்படவில்லை. எச்சரிக்கைகளுக்கு அதை கேட்டு அவர்கள் பயந்து கைவிடவில்லை. தொடர்ந்து முன் செல்லுகிற ஒரு சபையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். 31ஆம் வசனத்துக்கு வாங்க. 31 பாருங்க என்னண்டு. அவர்கள் ஜெபம் பண்ணின போது, இதுதான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து கதைக்க போற விஷயம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செஞ்சாம், என்ன நடந்தது, அசைந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவவசனத்தினால் தைரியமாய் சொன்னார்கள். இதுல அவர்கள் இருந்த இடம், அவர்கள் ஜெபம் பண்ண போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது என்று சொன்னது வந்து இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஒரு ஏதோ ஒன்று அந்த ஒரு கதையை சொல்றதுக்காக சொன்ன ஒரு காரியம் இல்லை. இது உண்மையாவே நடந்த விஷயம். அவர்கள் உண்மையாவே ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. இது முதலாவது தடவையும் நடக்கவில்லை. ஆண்டவருடைய வசனத்தில் எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் எங்களை போல் ஒரு வல்லமை இல்லாத நபரோடு ஒன்று சேர்கிற நேரத்தில் ஒரு அசைவு ஏற்படுகிறது. அந்த அசைவை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. நீங்க பழைய ஏற்பாட்டில் பல தடவைகள் இது நடந்திருக்கு.
யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிற பொழுது மலை அசைவதை காணக்கூடியதா இருக்கிறது. எசாயா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிறது. எசாயாவுடன் வருகிற பொழுது அந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு பழைய ஏற்பாடில் பல தடவைகள் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து இறங்கும் பொழுது வல்லமையான ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை அற்ற நபரோடு சேருகிற பொழுது அது ஒரு அசைவை ஏற்படும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லவா? நீங்க ஒரு கொஞ்சம் உடம்பு பெரிய நபர், வல்லமையான நபர், ஒரு பிளாஸ்டிக் கதிரையில் இருக்கக்குள்ள வல்லமை இல்லாத ஒரு அசைவு ஏற்படும் தானே? கண்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அசைவு சத்தத்தோடு ஒரு அசைவு ஏற்படும் சில வேளை, ரைட்? ஏனண்டா பாரம் கூடிய அந்த மகிமைய அந்த பிளாஸ்டிக் கதிரையால தாங்க முடியாது. அந்த மகிமைய பிளாஸ்டிக் கதிரையால தாங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒரு வல்லமையான ஒரு தேவ பிரசன்னம், வல்லமை இல்லாத நபர்கள் எங்கள் மேல் வருகிற பொழுது அந்த மகிமையை தாங்க முடியாமல் தான் அந்த அசைவு ஏற்படுகிறது. அவ்வாறான ஒரு அசைவு தான் இந்த இடத்தில் நடைபெறுகிறது, ரைட்? இந்த நபர்கள் இதில் சொல்லப்படுகிறது, இந்த நபர்கள் இதில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை 31ஆம் வசனம் மீண்டும் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெக்கோஸ்து நாளன்று பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை நிரப்பி அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள். அந்த இடத்தில் ஏற்கனவே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டார்கள். அப்படி என்றால் ஏன் 4ஆம் அதிகாரத்தில் அதே மனிதர்கள் மீது மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று கூறப்படுகிறது? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏனென்று ஒரே மக்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருந்தது அதே மக்கள் தான். அவர்களுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் வந்து வல்லமையால நிறைஞ்சு அவங்க வந்து அந்நிய பாஷையில பேசுறாங்க. அதே மக்கள் மேல் மீண்டும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த இடத்தில் அசைவு ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது. என்ன காரணம்? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். அதன் அர்த்தம் என்னவென்றா, எங்களுக்கு திரும்ப திரும்ப ஆண்டவருடைய அனுபவம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியின் அனுபவம் எங்களுக்கு தேவை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு. எங்களுக்கு ஒரு நாள் ஒரு தடவை மாத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை செல்ல முடியாது. மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய புதிய அனுபவங்கள் எங்களுக்கு தேவை எங்களுக்கு முன்னோக்கி செல்வதற்கு. இன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு சபையாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் ஒரு சபையாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் பரிசுத்த ஆவியின் புதிய ஊற்றுதலை எதிர்பார்த்து புதிய அனுபவங்களுக்குள் நாங்கள் கடந்து செல்லாவிட்டால் ஒரு சபையாக எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? ஒரு தடவை மாத்திரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷையில் பேசின பின்பாக அதற்கு பிறகு ரைட், என் வேலை முடிஞ்சுது, இனி எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டார் என்றுட்டு உங்களுக்கு இருக்க முடியாது. தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அனுபவம், நாங்கள் இதுக்கு சொல்லுவோம் ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்லுவோம். ஆவிக்குரிய அனுபவங்கள் எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய அனுபவத்துக்கு நான் கொடுக்கிற டெஃபினிஷன், அது கொடுக்கிற விளக்கம் இதுதான். என்னென்றால் அந்த விளக்கம் வந்து நான் சொல்லுகிறேன், ஒரு நபருக்கு ஏற்கனவே அவருடைய மனதில் தெரிந்ததை அவருடைய புலன்களால் அதை அனுபவிப்பதுதான் ஆவிக்குரிய அனுபவம். ஏற்கனவே தனது மனதில் தெரிந்ததை, தேவனை குறித்து நீங்கள் தெரிந்த விஷயங்களை உங்களுடைய ஐம்புலன்களால் அதை நீங்கள் அனுபவிப்பதுதான் ஆவிக்குரிய அனுபவம். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இதை செய்வார் என்று தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்களை நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிற எந்த நேரத்திலும் இப்படி ஆண்டவர் செயல்படுவார் என்று நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த கற்றுக்கொண்டது தலையில் மாத்திரம் வைத்துக் கொள்ள இருக்காமல் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உங்கள் ஐம்புலன்களால். அதுதான் ஆவிக்குரிய அனுபவம். இதை நாங்கள் தேட வேண்டும், ஆசைப்பட வேண்டும், இதன் பின்னாக நாங்கள் செல்ல வேண்டும். இந்த இடத்தில் நடைபெறுவது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். நான் உங்களுக்கு எத்தனை தடவை சீனி
மிகவும் இனிப்புன்னு நான் உங்களுக்கு சொன்னாலும், ரைட், உங்களுக்கு தெரியுமா சீனி வந்து உலகத்தில் இருக்கல முந்தி. சீனியை கண்டுபிடிச்சது இந்தியாவில். கரும்புல இருந்து தான் சீனி வந்துச்சு. அதுக்கு முதல்ல சீனி இருக்கல இந்த உலகத்தில், ரைட். அப்போ அதுக்கு முதல்ல இருந்தது வந்து பழங்கள்ல இருக்கிற ஒரு இனிப்பு, இல்லாட்டி அப்படி வருகிற காரியங்களில் வர்ற ஒரு இனிப்பு தான். ஆனால் சீனின்றது இருக்கல. சீனின்றது அதிகமாக இனிப்பான ஒரு விஷயம். இப்போ சீனி நோய் இருக்கிறவங்க சொல்கிறீங்க, ஏன் அதை கண்டுபிடிச்சான்னு கேட்குறீங்க, ரைட். ஆனால் அந்த சீனி எவ்வளவு இனிப்புன்னு நாங்கள் சொல்லியும் வேலை இல்லை, அதை நீங்கள் சாப்பிடும் வரைக்கும். சாப்பிட்ட நாள் தான் யோசிச்சு பாருங்க. சீனியை சாப்பிடாத ஒரு காலத்தில் இருந்த ஆட்கள் வந்து முதலாவது தடவை சீனியை சாப்பிட்டோன்னு எப்படி இருந்திருக்கும்? ஒரு குழந்தைக்கு நீங்க முதலாவது தடவை சீனியை நாக்கில் வைக்கிறதுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வு? எவ்வளவு தெரிஞ்சும் சீனி இனிப்பண்டு வேலை இல்லை, அதை நாங்கள் சாப்பிட்டு அதோட ருசியை பார்க்கும் வரைக்கும். அது மாதிரி தான் ஆண்டவருடைய பிரசன்னம். எவ்வளவு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை ருசிப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனத்தில் என்னை ருசித்து பார் என்று சொல்லுகிறார். என்ன அதன் அர்த்தம்? என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவர் சொல்றார், என்னை நீ அனுபவி. ருசித்து பார்க்கிறன்றது ஒரு அனுபவம். ஆண்டவர் எங்களுக்கு அனுபவங்களை கொடுக்க தயாராயிருக்கிறார். அவருக்கு தேவை நாங்கள் அவரை அனுபவிக்க வேண்டும் என்பது. தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, தலையினால் எங்கள் வார்த்தையை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கு அவருடைய ஆசை வந்து நாங்கள் அவரை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது, தேவை இருக்கிறது. அதான் அவருடைய விருப்பம். இதை பரிசுத்த ஆவியினூடாக ஆண்டவர் எங்கள் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவர் வல்லமை என்பதை உங்களுக்கு விசுவாசிக்கலாம், ஆனால் ஆண்டவர் வல்லமை என்பதை உணர்வது இன்னொரு விஷயம். அந்த இடம் அசைக்கப்பட்டது. அந்த இடம் அசைக்கப்பட்டது. ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய அப்பா என்றதை நீங்க எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? ஆண்டவர் எங்களுடைய அப்பா எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? ரைட். ரோமர் 8 அதிகாரம் 15-16 வசனங்கள்ல சொல்லுது, அவருடைய ஆவியானவர் எங்களுடைய ஆவியோடு ஒன்று சேர்ந்து எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார், நாங்கள் அவருடைய பிள்ளை. ரைட். His spirit testifies with my spirit. சாட்சி கொடுக்கிறதாம் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியானவருடன் எனக்குள்ள இருக்கிற என்னுடைய இதயத்தில் இருக்கிற ஆவியோடு அது சாட்சி கொடுக்குது, நான் அவருடைய பிள்ளை. நான் அவருடைய பிள்ளை என்று நீங்கள் எத்தனை தடவை நாங்கள் சொல்லியும் அது ஒரு மனதில் இருக்கிற விஷயமா இருந்தால் ஒரு நாளும் அதை எங்களுக்கு அனுபவிக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு அனுபவத்துக்கு நாங்கள் வர, நான் உண்மையாவே அவருடைய பிள்ளை என்ற அனுபவத்துக்கு நான் வர வேண்டும். அந்த அனுபவத்தை நான் தேட வேண்டும். ஆண்டவர் கட்டாயமாக அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு தெரியுமா, 17ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு போதித்த ஒரு நபர் தோமஸ் குட்வின். நான் இந்த கதைக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், ரைட். அவர் ஒரு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதினார். அதிலே அவர் ரோமர் 8 அதிகாரத்தில் நடந்த இந்த 15-16 வசனத்தில் நடந்ததை அவர் வந்து விளக்கப்படுத்துவதற்காக ஒரு கதையை பாவிக்கிறார். அந்த கதையில் அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் அவர் வந்து பாதையில் நடந்து கொண்டு போகிற பொழுது, ஒரு பெரிய பாதையில் நடந்து கொண்டு போகிற பொழுது அவருக்கு முன்னால் ஒரு தகப்பனும் மகனும் நடந்து செல்வதை கண்டார். மகனுக்கு ஒரு 8 வயதுக்கும் 10 வயதுக்கும் இடையில மகன் இருந்திருப்பார். தாப்பன் மகனை கையை பிடித்து நடத்தி கொண்டு செல்லுகிற நேரத்தில் இருந்தா போல ஒரு நேரத்தில் தாப்பன் வந்து ஒரேடியா அந்த பிள்ளையை தன் கரங்களால் இப்படி தூக்கி அவரை அப்படியே அந்த சுற்றி மேலே எடுத்து சொல்லுகிறார், ஐ லவ் யூ, நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன், நான் மேல் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் கீழே விட்டுட்டு அது திரும்பியும் கையை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போறார். தோமஸ் குட்வின் அந்த புத்தகத்தில் கேட்கிறார், அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு அன்பு செலுத்துறது தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். கையை பிடிச்சு கவனமா ரோட்ல கூட்டிட்டு போய் எல்லா டியூட்டி அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் யாவற்றையும் செய்து ஒரு தாப்பனான ஸ்தானத்தில் இருந்து, அம்மாவும் சொல்லிக்கிறாங்க இவர் தான் அப்பாண்டு. அப்ப சின்ன காலத்துல இருந்து அப்பாண்டு இவருக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? அப்பாவின் அன்பை அந்த பிள்ளைக்கு ஒரு அனுபவமாக ருசி பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. விளங்குது நான் உங்களுக்கு சொல்றது? பிள்ளைக்கு அப்பா என்று தெரியும்.
அப்பா எனக்கு அன்பு செலுத்துறார் என்றும் தெரியும். ஆனால் அந்த அன்பை அனுபவித்த அந்த தருணம் தான் அந்த தகப்பன் அந்த பிள்ளையை தூக்கி அந்த வானத்தை மேலே தூக்கி அந்த பிள்ளையை பார்த்து நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வது. அது அனுபவம். இவ்வாறான அனுபவங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்குள் வர வேண்டும். எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை இன்று பலர் ஆண்டவரை அப்பா என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் அந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. அப்ப என்ன இருந்தாலும் எனக்கு தெரியும் அவர் அப்பாண்டு, ஆனா என் வாழ்க்கையில் உண்மையாவே நான் அவர் அப்பாவை நடத்துகிறேனா? ஒரு அப்பாண்டு நாங்க ஜெபத்துல சொல்றது மாத்திரம் அப்பாவா மாற முடியாது. அப்பான்ற ஸ்தானத்தில் அவர் இருந்தாருண்டா எனக்கு ஒரு நாளும் பயம் இருக்காது. அப்பா என் கைகளை பிடித்து ஒரு பயணம் கொண்டு செஞ்சா எனக்கு ஒரு நாளுமே பயம் இல்லை. நான் கேள்வி கேட்க போறது இல்லை. அவர் எங்க என்ன கூட்டிட்டு போறான்னு நான் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் அவர் என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போறான்னு தெரியும். அப்பா என்னோட இருக்கும் வரைக்கும் எனக்கு பயம் இல்லை என்னுடைய எதிர்காலத்தை குறித்து. அப்பா எனக்கு இருக்கும் வரைக்கும் எனக்கு தெரியும் நான் ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் அப்பான்றது எங்களோட தலையில எங்களுக்கு தெரியும், ஆனா அது உண்மையான அனுபவம் இல்லை எங்கள் வாழ்க்கையில். அந்த அனுபவத்துக்கு வருவதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த காரியமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் செயல்தான் எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுப்பது. ஆனால் எங்களுடைய பகுதி அந்த அனுபவங்களை நாங்கள் தேட வேண்டும். சொல்றவங்களுக்கு விளங்குதா? பரிசுத்த ஆவியானவர்களை மாத்திரம்தான் அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். வேற எங்களுக்கு அதை வேற இடத்துல எடுக்கலாது. ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஆசை தேவை இருக்க வேண்டும் அதை தேடுவதற்காக. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு முகத்துக்கு முகம் சந்திப்பு எனக்கு ஆண்டவரோடு தேவை என்ற ஆசை தேவை உங்களுக்குள் இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்காது. 2004ஆம் ஆண்டு ஒரு நாள் காலையில் நான் எழும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவரை அப்பா என்று சொல்றது ஒரு ஆசையான விடயம். அப்பா என்று அவரை அழைப்பது, அப்பா என்று சொல்லுவது. ஆனால் எனக்கு அந்த அப்பாவோடு ஒரு அனுபவம் இருக்கவில்லை. 2004ஆம் ஆண்டு ஒரு காலை நான் எழும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஆண்டோட வார்த்தையை எடுத்து ஒரேடி அந்த வார்த்தை மேலே வந்தது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, இன்று நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய மகன். தேசங்களை கேள், நான் உனக்காக தருவேன். ஒரு நாளும் அப்படி தெளிவா ஆண்டவர் எனக்கு பேசினதில்லை. இன்று நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய மகன். தேசங்களை என்னிடத்தில் கேள், நான் உனக்காக தருவேன். அன்றைய நாள் அப்பாவோடு ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. இவ்வளவு காலம் எனக்கு தெரியும் தேவன் என்னுடைய அப்பா. என் தலையில் எனக்கு தெரியும் தேவன் என்னுடைய அப்பா. ஆனா அந்த நெருக்கமான உறவு, இன்டிமசி என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அந்த நெருக்கமான அப்பா மகன் என்ற உறவு எனக்குள்ள இருக்கவில்லை. அன்றைய நாள் 2004ஆம் ஆண்டு எனக்கு இன்னும் நினைவிருக்குது. அந்த காலை எனக்கு ஒரு நாள் மறக்க முடியாத காலை. ஏனெண்டா அதை கேட்ட பிறகு நான் அழ தொடங்கினேன். எவ்வளவு அழுது 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 அழுது, ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா, கடைசியா நீங்க எனக்கு பேசிட்டீங்க, என்ன மகன் என்று சொல்லிட்டீங்க. என்ன உங்களோட மகன் என்று மட்டும் இல்லை, எனக்கு எவ்வளவு நீங்க சொல்றீங்க, தேசங்களை கேளு என்று எனக்கு சொல்றீங்க. அது ஒரு அனுபவம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை தேட வேண்டும். ஆண்டவருடைய சபை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்று கூடுகிற எந்த சந்தர்ப்பத்திலும் ஜெபிக்கிற பொழுது இடங்கள் அசைக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இல்லாட்டி அது நடக்க போறது இல்லை. அதான் நான் ஜெபத்துல சொன்னேன், முதலாவது சபையில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு செயல்பட்டாரோ அதே விதத்தில் இன்று எங்கள் மத்தியில் செயல்பட வேண்டும். அவர் இறங்க வேண்டும், இடங்கள் அசைக்கப்பட வேண்டும். புதிய அனுபவங்கள் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்காக. இதுதான் என்னுடைய முதலாவது விஷயம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆம் பாஸ்டர் எங்களுக்கு அது தேவை? வரைக்குள்ள சும்மா வர வேணாம். இனிமேப்பட்ட சபைக்கு வரைக்குள்ள சும்மா வந்துடாதீங்க. ஒரு எதிர்பார்ப்போட வாங்க, பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வாங்க. ஜெபிங்க, ஆண்டவரே இன்று நாங்கள் ஒன்று கூடுகிற பொழுது உங்களோட பிரசனம் இறங்கி அந்த இடம் அசைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு உங்களை முகத்துக்கு முகம் சந்திக்கணும்.
உங்களோடு எங்களுக்கு ஒரு சந்திப்பு தேவை. சும்மா வந்தோமோ போனோமா, இன்னும் ஒரு கிழமை மார்க் பண்ணுறதுக்கு கேலண்டரில் நான் சர்ச்சுக்கு போயிட்டேன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆண்டவரே. எனக்கு உங்களோடு ஒரு முகத்துக்கு முகம் சந்திப்பு தேவை ஆண்டவரே. ஒரு அனுபவம் எனக்கு தேவை. என் வாழ்க்கை மாற வேண்டும். என் மனதில் தெரிகிற உங்களை குறித்து தெரிந்த காரியங்களை என் ஐம்புலன்களால் நான் வந்து அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அனுபவம் தேவை. உங்களோடு அனுபவம் தேவை. ஆசைப்படுறீங்களா? தேவை இருக்குதா இது உங்களுக்குள்ள? இதுதான் எங்களை அடுத்த கட்ட சபைக்கு கொண்டு செல்கிற காரியமாக இருக்கு. அடுத்த விஷயம், பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குற பொழுது இந்த வார்த்தையில நாங்கள் காண்கிற இன்னொரு காரியம்தான், அவர்கள் வந்து பரிசுத்த ஆவியானவரை வல்லமையாக அவர்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற நேரத்துல தாராள மனப்பான்மை அவர்களுக்குள் ஏற்படுகிறது. தாராள மனப்பான்மை, கொடுக்கிற நபர்களாக மாறுகிறார்கள். இது வந்து ஒரு இடத்துல நடந்த விஷயம் இல்ல. ஒரு இடத்துல நடந்த விஷயம் என்றா நான் இதை பற்றி பேச போறது இல்லை. ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:44 போன கிழமை நாங்கள் பார்த்த விஷயம். அதில் நீங்க பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வருகிறது. அந்த அர்ப்பணிப்பு 3 அர்ப்பணிப்புகளை குறித்து பேசினோம். அவர்கள் வந்து அப்போஸ்தலர் படிப்புக்கு அர்ப்பணித்தார்கள். அவர்கள் வந்து ஒருவரை அன்பு செல்வதற்காக அர்ப்பணித்தார்கள். 3வது அவர்கள் வந்து நமஸ்காரத்துக்காக, ஜெபத்துக்காக, அதே போல் அப்பம் பிற்பதற்காக, கடைசி இரவு போஜன மேசையில் பங்கு கொள்ள தினந்தோறும் தங்களை அர்ப்பணித்தார்கள். தினந்தோறும் 44ஆம் வசனத்துக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது, அவர்களுடைய இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த நேரத்தில் அவருடைய இருந்த உடைமைகள், அவர்களுக்கு சொந்தமானவர்களை அது பொதுவாக மாற்றி அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். முதலாவது தடவை கொடுக்க தாராள மனப்பான்மை அவர்களுக்குள் வந்தது. அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். கொடுக்கிற நபர்களாக மாறினார்கள். ரைட்? அதே காரியத்தை 4ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அந்த இடத்தை அசைத்த அனுபவத்தின் பின்பதாக என்ன நடக்குது? 32ஆம் வசனத்திற்கு வாசிங்க. 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. 34ஆம் வசனத்தை வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து 35 அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. 36 37 சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா எனும் மறுபேறு பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இது வந்து ஒரு தற்செயலா நடந்த விஷயம் இல்லை. 2ஆம் அதிகாரத்தில் நடந்த அதே விஷயம் 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குற நேரங்களில் அவர் இருதயங்களை தாராள மனப்பான்மையான இருதயங்களாக மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குற நேரங்களில் சுயநலவாதிகள் பொதுநலவாதிகளாக மாறுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குற நேரங்களில் இருதயங்களில் அவர்கள் இவ்வளவு காலமும் நமஸ்காரம் செய்த பணம் என்ற காரியத்தின் நமஸ்காரத்தை நிறுத்திவிட்டு இயேசுவை நமஸ்கரிக்க ஆரம்பிக்கிற பொழுது, இயேசுவே தங்களுடைய தெய்வம், அவருடைய முழு இருதயத்தாலையும் இயேசுவை தன்னுடைய முழு தெய்வமாக அவர்கள் ஆராதனை செய்கிற பொழுது, பணம் அந்த தெய்வம் என்று இவ்வளவு காலம் அவர்கள் வைத்திருந்த அந்த தெய்வத்தை அவர்கள் கைவிடுகிறார்கள். கைவிடுவதற்கான அதை காண்பிக்கிற விஷயம், அந்த கைவிடுவதை காண்பிக்கிற விஷயம் தான் அவர்கள் அதை கொண்டு கொடுப்பது. இனி எனக்கு பணம் என்னுடைய தேவன் அல்ல, எனக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். யார் அது? இயேசு. என் இருதயத்தில் வேறொன்றுக்கும் இடம் இல்லை. என் இருதயம் முழுமையாக இயேசுவை நமஸ்கரிக்கிற இருதயம். அப்படிப்பட்ட இருதயம் வருகிற பொழுது அவர்கள் இவ்வளவு காலம் பணத்துக்கு கொடுத்திருந்த அந்த முதலிடம், பணம் இல்லாட்டி வாழ முடியாது என்ற அந்த முதலிடம் அப்படியே இல்லாமல் போய் பணத்தை கொடுக்கிற நபர்களாக பயம் இல்லாமல் தாராளமாக, உண்மையா இது சாதாரணமாக அவர்கள் கொடுக்கவில்லை. நான் தமிழ்ல இதில் எழுதினேன் உங்களுக்கு சொல்றதுக்காக. இது அந்த தாராள மனப்பான்மை என்று சொல்லும் பொழுது பணம், உதவி, தயவு போன்றவற்றை கொடுக்க விரும்பும்
விருப்பம் காட்டும் வகையில், குறிப்பாக வழக்கமான அல்லது எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுக்கிற, வழக்கமாக எதிர்பார்ப்பதை விட அதிகமாக கொடுக்கிற ஒரு இருதயம் அவர்களுக்குள் வர ஆரம்பித்து விட்டது. ஏன்னா உங்களுக்கு தெரியுது, இதுல என்ன செய்யறாங்க, அவங்க தங்களோட வீடுகளையும் வித்துட்டு கொண்டு காசு கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்துல போடுறாங்க. முதலாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னண்டா, சபையில் இருக்கிற சில பிழையான சிந்தனைகளை நாங்கள் மாற்றணும். முதலாவது பிழையான சிந்தனை இதுதான், நான் கொடுப்பேன் ஆனா நான் சபைக்கு கொடுக்க மாட்டேன். ரைட்? எனக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், எனக்கு ஏழைகள் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சாக்கள் இருக்காங்க, நான் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஆனா நான் சபைக்கு கொடுக்க மாட்டேன். பாருங்க, இதில் நடக்கிற 2 தடவை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், அவர்கள் விற்றதின் வந்த பணத்தை அப்போஸ்தலரது பாதத்தில். பார்னபாஸ் என்றது யாரு? பார்னபாஸ் என்றது அதே பார்னபாஸ் தான், பவுலோட ஒன்றா சேர்ந்து ஊழியத்துக்கு சென்ற பார்னபாஸை பற்றி தான் இதில் 36-37 கேட்கப்பட்டிருக்கு. அந்த பார்னபாஸ் கூட தன்னுடைய வீட்டை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்தில் போடுறான். நேரத்துக்கு நேரம் இதில் சொல்லப்படுகிறது, காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய இருந்த நிலங்களை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் போடுகிறார்கள். அதாவது நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அப்போஸ்தலரது படிப்பினைகளுக்கு, அவர்களுடைய டீச்சிங், அவர்கள் படிப்பினைகளுக்கு அவர்கள் அர்ப்பணித்தார்கள். ஸோ நான் உங்களுக்கு சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு சபையின் படிப்பினைக்கு நீங்கள் அர்ப்பணித்தால் அந்த சபைக்கு நீங்க கொடுக்கிற நபர்களாய் இருக்க வேண்டும். ரைட்? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட்? உங்களுக்கு ஒரு சபையின் படிப்பினையை நம்ப முடியாட்டி அந்த சபைக்கு கொடுக்கணும். ஆனா நீங்கள் ஒரு சபையின் படிப்பினை, அவர்கள் படிப்பிப்பதை நீங்கள் விசுவாசித்தால், இதுதான் எனக்கு ஆண்டவர் என்னை போஷிக்கிற இடம், எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை நான் கேட்டு நான் வளர்கிற இடம் இது என்பதை உங்கள் இருதயத்தில் நீங்கள் அந்த அர்ப்பணிப்பு, அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் வந்தால் அந்த இடத்தில் நீங்கள் கொடுக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். அதான் இதில் காண்பிக்கப்படுது. முதலாவது அப்போஸ்தலரது 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலரது படிப்பினைகளுக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். 4ஆம் அதிகாரத்தில் அதே அந்த 2ஆம் அதிகாரத்தில் அவங்க விற்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. 4ஆம் அதிகாரத்திலும் விற்றுட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தின் படிப்பினையை நம்ப முடியும் என்றால் நீங்கள் உங்கள் பணத்தையும் அந்த தலைமைத்துவத்தோடு நம்ப வேண்டும். கொடுக்கிறதை நம்ப வேண்டும். இல்லாட்டி வேலை இல்லை. இது ஒரு முக்கியமான காரியம். என்ன, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பலர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் சபை கொடுத்தனா சபை என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் கொடுக்க வேண்டிய கொடுத்துக்கொள்றோம். அது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ரிபேலியஸ்னஸ். வாட் இஸ் ரிபேலியஸ்னஸ்? முரட்டான ஒரு விஷயம். எனக்கு தலைமைத்துவத்துக்குள்ள நான் வர முடியாது. ஆவிக்குரிய ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள வர இயலாட்டி உங்களுக்கு என்னன்னு நீங்க ஒரு ஆவிக்குரிய பயணத்தை செல்றது. ரைட்? ஸோ முதலாவது விஷயம் இதில் நாங்கள் காண்ற விஷயம் என்னென்னா, அவங்க கொண்டு சபைக்கு கொடுத்தாங்க. ஸோ அது முக்கியமான விஷயமா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல வர காரியம் இன்னொன்று, நான் மறக்க முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது காரியம் தான், ஒரு சபை என்ற விதத்தில் நாங்கள் எவ்வளவோ ஒரு குழுவை வைத்து பல காரியங்களை நாங்கள் செய்கிறோம், கிடைக்கிற பணத்தை சரியாக நாங்கள் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக. ரைட்? ஒரு மாசத்துக்கு முதல் கடைசியாக எங்களுடைய மூப்பர் கூட்டத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்த பொழுது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம், நாங்கள் கொடுக்கிறது அதிகரிக்க போகிறோம். ஒரு சபையாக நாங்களும் கொடுக்கிறோம். நாங்கள் 100% நாங்களும் ஒரு சபையாக எங்களுடைய தலைமை காரியாலயத்துக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் கொடுக்கிறோம். மாசத்துக்கு ஒருக்கா நாங்கள் கொடுக்கல. ஒவ்வொரு கிழமையும் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதுல 10% அதே கிழமை நாங்கள் அனுப்பி விட்டுருவோம், வச்சிருக்க மாட்டோம். ரைட்? ஆனா நாங்கள் எடுத்த இன்னொரு தீர்மானம் தான், 10% நாங்கள் 25% கொடுக்க போகிறோம். மற்ற பணத்தை இன்னும் ஒரு 10% இந்த சபையில் இருக்கிற ஏழைகளுக்காக நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒதுக்க போகிறோம். மற்ற 5% எங்கட சபைகள், ஏஜி சபை இல்லை, வேற சபைகளுக்கு, தேவை இருக்கிற வேற சபைகளுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம். கொடுக்கிறதுன்றது ஒரு தாராள மனப்பான்மை, பரிசுத்த ஆவியினால் ஏற்படுத்துகிற ஒரு மனப்பான்மை. அதை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துருங்க போகுது. எங்களுக்கு இப்படி இன்னும் 10%-இருந்து 25% கொடுக்கறது எங்களுக்கு வந்து கொண்டிருக்குதா? இல்லை, கிடைக்கிறதே பத்தாது. கிடைக்கிறதே ஒவ்வொரு மாச கடைசியிலும் எங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும்
அதற்காக எல்லாமே எங்களோட நிறைவு செஞ்ச பிறகு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் தீர்மானம் எடுக்கல. குறைபாடோடு நாங்கள் கொடுக்கறதுக்கு, இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். அதுதான் விசுவாசத்தில் கொடுக்கிறது. நாங்கள் ஆண்டவரை நம்புறோம். நாங்கள் நம்புறது ஆண்டவரை, நாங்கள் மனிதர்களை நம்பவில்லை. நாங்கள் நம்புறது ஆண்டவரை. இந்த சபையின் எதிர்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். அதே போல் அடுத்ததாக நாங்கள் காண்ற விஷயம் என்னவென்றால், இந்த கொடுக்கப்பட்ட பணம் இருக்கிறவர்கள் கொண்டு வருகிற பொழுது பணம் இல்லாதவர்களது தேவை சந்திக்கப்படுகிறது சபையில். அதுதான் இதில் நடந்தது. இதில் சொல்லப்படுகிறது, அதில் அதாவது ஒருவரும் தேவை உள்ளவர்கள் இருக்கவில்லை அந்த சபையில். அந்த சபையில் தேவை உள்ளவர்கள் இருக்கவில்லை. அதாவது ஏழைகள், அப்படி இல்லாவிட்டால் அதாவது பல குறைபாடுகளோடு இருந்த மக்களின் தேவைகள் சந்திக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு வல்லமையான விஷயம். ரைட். அது ஏற்படுவதற்கான காரணத்துக்கு அதற்கான இரகசியம் தான் 32ஆம் வசனம். 32ஆம் வசனத்துல பாருங்க, அந்த ரகசியத்தை உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. விசுவாசிகள் திறனாக கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாயும். ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்கள். ரைட். ஒரு ஆண்டோடைய வார்த்தையை விமர்சிக்கிற ஒரு நபர், ஒரு கமெண்டேட்டர் இப்படி சொல்லுகிறார், ரோம காலத்தில் இருந்த ஒரு தத்துவவாதி சொல்லுகிறார், இதில் பாவிக்கப்பட்ட ஒரே மனம் ஒரே இருதயம் என்று சொல்றது அது நட்பை காண்பிக்கிற ஒரு விஷயம். அதில் பாவிக்கப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தை ஒரு சாதி மக்களிடையில் இருக்கிற ஒரு உறவை காண்பிக்கிற, ஒரே சாதியில் இருக்கிற மக்களுக்கு இடையில இருக்கிற உறவை காண்பிக்கிற விஷயம். ரைட். எங்கட இலங்கையிலும் தமிழாக்கள் மத்தியில் சாதிகள் இருக்குதானே. சாதிகள், அந்த சாதிகளுக்குள்ள தான் எல்லாமே செய்வாங்க. வேற சாதியோட அவங்க சேர மாட்டாங்க. தெரிந்தானே. இன்னைக்கு சபையில கூட திருமணம் செய்யக்குள்ள சாதியை பார்க்குற ஆக்கள் இருக்கிறாங்க. ரைட். அப்ப எனக்கு நினைவு இருக்கு, நான் அந்த சாதியில இருந்த ஒரு விஷயம் தான், திருமணம் முடிக்கக்குள்ள அதே சாதிக்குள்ள முடிக்கணும். அதுக்கு காரணம் என்னண்டா, சொத்துக்கள் அந்த சாதியிலேருந்து வெளியே போகக்கூடாது. அந்த சொத்துக்கள், வீடுகள், அந்த அந்த எல்லாமே யாழ்ப்பாணத்தில் ஒரு எங்களுக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு இடமே இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற இடங்கள் வேறு ஒருத்தருக்கும் கொடுக்கப்பட போகக்கூடாது. நான் கிட்டடியில் போனேன், என்னுடைய அப்பம்மாவும் அப்பப்பாவும் இருந்த இடம், வீட்டை பார்க்க போனேன். அந்த போன இடத்துல பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் என்கிட்ட ஓடி வந்து கேட்டார், நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், இதுதான் என்னோட அப்பப்பாட வீடு, அப்பம்மாட வீடு. அவர் சொன்னால், நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வீடை விற்றது ஒரு குறைந்த சாதி ஒரு நபருக்கு, இந்த பகுதியில் இல்லாத ஒரு குறைந்த சாதி நபரை நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. நான் இல்லை விற்றது, எங்களோட சொந்தக்காரங்க யாரோ விற்றுட்டாங்க. ஒரு குறைந்த சாதிக்கு நீங்கள் விற்று இந்த இடத்துக்கு ஒரு குறைஞ்ச சாதியை நீங்கள் கொண்டு வர வச்சுட்டீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டார். அதுதான் எங்கள் மத்தியில் இருக்கிற விதம். ஆனால் இதில் சொல்லப்படுகிறது ஒரே மனமும் ஒரே இருதயம் என்று சொல்லக்குள்ள இதில் அர்த்தம் என்னண்டா, எல்லா சாதியும் ஒன்றா இருக்கக்குள்ள அந்த ஒரு சாதிக்குள்ள இருக்கிற நட்பு எல்லா சாதிகளுக்குள் ஏற்பட்டதாம். நான் சொல்றவங்களுக்கு விளங்குதா? அதான் சபைக்குள்ள ஏற்பட்ட முதலாவது வல்லமையான காரியம். அரிஸ்டாட்டில் என்ற ஒரு ரோம நபர் சொல்லுகிறார், இது நடக்க முடியாத ஒரு விஷயம். சமூகத்தில் இப்படி ஒன்று நடக்க முடியாது. என்னண்டு ஒரே சாதியில் இருக்கிற அந்த நட்பு, எல்லா சாதிகளும் குறைந்த சாதி நபர் என்னண்டு ஒரு உயர்ந்த சாதி நபருடன் அதே நட்பை ஏற்படுத்த முடியும் என்று அரிஸ்டாட்டில் கேள்வி கேட்கிறார். என்னண்டு இது நடக்க முடியும்? இப்படிப்பட்ட நட்பு எப்படி ஏற்பட முடியும்? அவர்களுடைய சொத்தை வித்து இப்படிப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு அந்த நட்பு எப்படி ஏற்பட முடியும் என்று அவர் கேள்வி கேட்கிறார். முதலாவது சபையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குற பொழுது கான்கிரீட் கட்டிடங்கள் மாறி இந்த சாதி வேறுபாடுகள், கான்கிரீட் மதில்கள் மாறி இந்த சாதி வேறுபாடுகள் உடைத்து விழப்பட்டது. அந்த சாதி வேற்றுமை இல்லாமல் போய்விட்டது. ஜாதிகளின் வேற்றுமை, பாஷைகளின் வேற்றுமை, கலாச்சாரங்களின் வேற்றுமை இவை இல்லாமலே போனதின் காரணத்தின் நிமித்தம் தான் அது ஒரு கவர்ச்சியான ஒரு சபை ஒரு கவர்ச்சியான காரியமாக மாறிவிட்டது. எல்லாருமே சபையை நோடி வர தொடங்கிட்டாங்க.
இது என்னது? இது ஒரு புதிய ஒரு விஷயம். இது நாங்கள் இதுக்கு முதல்ல கண்டது இல்லை. எவ்வளவு சாதிகளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு பாருங்க. இப்ப பாருங்க, உயர் சாதியும் தாழ்ந்த சாதியும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, உயர்ந்த சாதியில பணம் இருக்கிறவன் அதை அவன் வீட்டை வித்துட்டு கொண்டு பணத்தை கொடுக்கிறான். இந்த குறைஞ்ச சாதியான தேவை சந்திக்கப்படுகிறது. இது என்னது? இது சில ஆட்களுக்கு சரியான கோபம். உயர்ந்த சாதியில் இருக்கிற சில அந்த ரோமர்களுக்கு பெரிய கோபம் சபையை குறித்து. இவர்கள் அந்த எங்களுடைய இருந்த அந்த கலாச்சாரத்தை உடைச்சிட்டாங்க. ஆனால் பலருக்கு அது ஒரு கவர்ச்சியாக மாறியது. அதற்கு பின்பதாக 33ஆம் வசனத்தில் நீங்க எடுத்து பாருங்க என்ன சொல்லுது. 33ஆம் வசனம், ரைட்? கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் பூரண கிருபையும் உண்டாயிற்றது. அவர்கள் போதிக்கிற பொழுது அந்த போதிக்கிற வார்த்தைக்கு ஒரு ஆக்கள் வந்து அந்த வார்த்தையை கேட்டு வர தொடங்கினார்கள். ஏண்டா அவங்க போதிக்கிறது அவங்களோட வாழ்க்கை முறையில காண்றாங்க, ரைட்? நான் வந்து என் வீட்டில் வச்சு என் மனைவிக்கு நல்ல அடின்னு அடிச்சுட்டு இதுல வந்து புல்பிட்டில் இருந்துட்டு உங்களுக்கு நான் போதிச்சேன்னா நீங்கள் நான் சொல்கிறது கேட்பீங்களா? பாஸ்டர், உங்களோட வாழ்க்கையே இப்படி இருக்குது, நீங்கள் என்ன எங்களுக்கு வந்து போதிக்க வாரீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? போதிக்கிற பொழுது அந்த போதனை உண்மையாக எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சபைக்குள் ஏற்பட்ட அந்த மிக பெரிய மாற்றம் ஒரு சாட்சியாக இருக்குது. இப்பொழுது அவர்கள் போதிக்கிறதை காண்பிக்கிற ஒரு சாட்சி. அவர் போதிக்கிறது தான் இயேசு உயிர்த்தெழுந்ததை போதிக்கும் பொழுது அது ஒரு வல்லமையான ஒரு போதனையாக மாறியது. ஏன்? சபையில அந்த சாட்சி காணப்படுது. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சபைக்குள்ள வந்து சபையை மாற்றிட்டார், மக்களோட சிந்திக்கிற விதத்தை மாற்றிட்டார், ரைட்? என்னண்டு இந்த மக்கள் இப்படி கொடுத்தார்கள்? வர்ஷிப் டீம் வாங்க. என்னண்டு இந்த மக்கள் இப்படி கொடுத்தார்கள்? என்னென்னு கொடுத்தாங்க? என்னென்னு தாராள மனப்பான்மை அவங்களுக்கு இப்படி கொடுக்குற நிலைமைக்கு வரக்கூடியதாக இருந்துச்சு, ரைட்? 31ஆம் வசனத்தில் அதுக்கான பதில் இருக்குது. பாருங்க 31ஆம் வசனம் என்ன சொல்லுது. அவர்கள் ஜெபம் பண்ண போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்னண்டு சொல்லுங்க, நல்ல பிள்ளை சொல்லுங்க, தைரியமாக சொன்னார்கள். பரிசுத்த ஆவி வருகிற பொழுது எங்களுக்குள் ஒரு தைரியம் வருது. ஏன் எங்களுக்கு பணத்தை தாராளமாக கொடுக்க முடியாது? சொல்லுங்க பாப்பா, ஏன் கொடுக்க முடியாதுன்னு? கஞ்சத்தனமா கொடுக்காம இருக்கிறது காரணம் ஏன் கொடுக்க முடியாது? சொல்லுங்க, யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஏன் எங்களுக்கு பணத்தை தாராளமாக கொடுக்க முடியாது? என்ன காரணம்? ஏன்? அப்படிமா சொல்லுங்க, என்ன காரணம்? அன்பு இல்லை, ரைட்? வேற என்ன காரணம்? ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லை. என்ன காரணம்? பணத்தை அதிகமாக அன்பு செலுத்துறதால. தைரியம் ஏன் தேவை? கொடுத்தா இல்லாம போட, அது என்னது? கொடுத்தா இல்லாம போறேன்னு நினைக்கிறது என்னது? முக்கியமான காரணம் நாங்க பணத்தை கொடுக்காதது கஞ்சத்தனம் இல்லை, பயம். பயம். எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நான் கொடுத்தண்டா என் எதிர்காலத்துக்கு என்ன நடக்க போகுது? நான் கொடுத்தண்டா என் தேவைகளுக்கு என்ன நடக்க போகுது? நான் கொடுத்தண்டா எனக்கு அதை செய்ய முடியாது, நான் கொடுத்தண்டா எனக்கு இதை செய்ய முடியாது. எனக்குள்ள ஒரு பயம் இருக்க போகுது. இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க எல்லாரும். அட்டென்ஷன் ப்ளீஸ். என்ன பாருங்க, பணத்தை கொடுக்கிற பொழுது ஆண்டவருக்கு பயத்தினால கொடுக்க வேண்டாம். அதே போல பணத்தை கொடுக்கிறதுக்கு பயத்தை நிப்பாட்டவும் விட வேண்டாம். பிடிச்சிட்டீங்களா? ஆண்டவருக்கு பணத்தை கொடுக்கிற பொழுது பயத்தினால் கொடுக்க வேண்டாம். என்ன பயம்? நான் கொடுக்காவிட்டா ஆண்டவர் என்ன தண்டிச்சிடுவாரு, நான் அடுத்த மாசம் எனக்கு சம்பளம் வராது. அதனால கட்டாயம் நான் பாஸ்டர், நான் வந்து தசம பாகம் ஒவ்வொரு மாசம் கொடுக்குறேன் பாஸ்டர். நல்ல ஏன் கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? மகாமலையே ஏன் கொடுக்குறீங்க? பயம். கொடுக்காட்டி பாஸ்டர் அப்பா அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன இல்லாம ஆக்கிடுவார். பயம்.
பயத்தினால சில ஆக்கள் கொடுக்குறாங்க, சில ஆக்கள் பயத்தினால கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கொடுக்காட்டி ஆண்டவர் உங்களே ஆசீர்வதிக்காம இருக்கிறதுக்கு அவர் சாதாரண கூட பக்கத்து வீட்டில் இருக்கிற கடன் வாங்குற நபர் அல்ல. அவர் அன்பான தேவன். அவர் அப்படி ஒரு நாளும் எங்களை பழி வாங்குற தேவன் அல்ல. முதலாவது விஷயம், அவர் அப்பா. அப்பா ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். ஆனா அடுத்த பக்கத்தால் நான் கொடுக்காத காரணம் என்ன? கொடுத்தா இல்லாம போயிடும் பயம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, 40 பகுதி 31ஆம் பகுதி, பரிசுத்த ஆவி அவர்களிடம் வந்த பொழுது அவர்களுக்கு தைரியம் முதலாவது அவர்கள் இருதயத்துக்கு வந்தது. தைரியம் வந்த பின்பதாக அவர்கள் தைரியமாக கொடுக்க ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்கு வரும் பொழுது அவர் முதலாவது செய்வது உங்கள் பயத்தை இல்லாமல் ஆக்குற தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களோட பயத்தை இல்லாமல் ஆக்குற தைரியம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த தைரியம் தான் அவர்களை கொடுக்கிற நபர்களாய் மாற்றியது. தாராளமாக கொடுக்கிறதுக்கு, சாதாரணத்தை விட அதிகமாக கொடுக்கிற நபர்களாய் மாற்றியது காரணம் அந்த தைரியம். இன்னைக்கு சபைக்கு அதுதான் தேவை. சபை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவரோடு ஒரு அனுபவம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரோடு அனுபவம். இரண்டாவது, நாங்கள் தைரியமாக கொடுக்கிற நபர்களாய் மாற வேண்டும். இந்த சபை அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் தைரியமாக கொடுக்கிறது. பயத்தினால் கொடுக்கிறவர்களும் அல்ல, பயத்தினால் கொடுக்காமல் இருப்பவர்களும் அல்ல. தைரியமாக கொடுக்கிறவர்கள், தைரியமாக கொடுக்கிறவர்கள். ரைட்? அதான் நான் உங்களுக்கு போன கிழமை சொன்னேன், தசம பாகம் என்று சொல்லிக்குள்ள அது சொல்லலாம் 10% நீதி, பழைய ஏற்பாட்டு விஷயம். அதெல்லாம் உண்மை. ஆனா நாங்க இன்றைக்கு 10% நீங்க கொடுக்கறதுக்கு காரணம் நீதியை சம்பூர்ணமாக்குறதுக்கு இல்லை, அதை இயேசு செஞ்சு முடிச்சுட்டார். அதுக்காக இல்லை நீங்க கொடுக்குறீங்க. ரைட்? இன்றைக்கு நாங்கள் 10% கொடுக்கறதுக்கு காரணம் அது எங்களோட ஆரம்பம் மாத்திரம்தான். ஒரு சின்ன குழந்தை ஒரு பைசிக்கல் ஓட பலகைக்குள்ள அந்த பைசிக்கலுக்கு 2 பக்கத்தால சின்ன ரோத 2 போடுவாங்க தானே. ஏன் அது போடுறது? விழாமல் இருக்கிறதுக்கு. ரைட்? அப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவனா, ஒரு புதிய கிறிஸ்தவனா கொடுக்கும் பொழுது 10% கொடுக்கறது அந்த 2 ரோத. அது உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு இருக்குது. கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. ஆனா காலம் போயக்குள்ள ரோதையை போட்டுட்டா ஓட போறீங்க. 10 வயசுக்கு பிறகு, ஒரு காலத்துக்கு பிறகு ரோதையை கலட்ட வேண்டிய காலம் வருது. கலட்டி போட்டுருங்க ரோதை. அதுக்கு பிறகு நீங்க தாராள மனப்பான்மையில கொடுக்கிற நபர் ஆக வேண்டும். அதான் ஆண்டவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் நாங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நாங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் அவர் எங்களுக்காக ஏற்கனவே கொடுத்து விட்டார். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கிற நபராய் மாற முடியாது ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அனுபவிக்காவிட்டால். ஆண்டவருடைய அன்புதான் எங்களை கொடுக்கிற நபர்களாய் மாற்றுகிறது. பாருங்க, எங்களுக்கு வேணும் ஆண்டவரோடு நடக்கிற பயணத்தில் இருந்தா போல ஆண்டவர் எங்களை தூக்கி எங்களுக்கு முத்தம் கொடுத்து நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன் என்ற அனுபவங்கள் எங்களுக்கு தேவை, தாராளமாக கொடுக்கிற நபர்களாய் மாறுவதற்கு. நான் இயேசுவை அன்பாக முழு இருதயத்திலும் அன்பு செலுத்தி அவரை குறித்து பாடுகிற, அவரை குறித்து எந்த நேரம் சிந்திக்கிற ஒரு நபராய் மாற வேண்டும். அதுக்கு காரணம் என்னதென்றால், உங்களுக்கு தெரியுமா, இயேசு சிலுவையில் அவருடைய தகப்பன் அவரை கைவிட்டார். என் தேவனே நீர் என்னை ஏன் கைவிட்டீர்? ஏன் சிலுவையில் இயேசு கைவிடப்பட்டார்? ஏன் சிலுவையில் பிதாவின் அன்பை இயேசு இழந்தார்? அவர் என்னுடைய இடத்தை சிலுவையில் எடுத்ததற்காக, எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் எடுத்தார். அவர் பிதாவின் அன்பை இழந்ததுக்கு காரணம் அவர் என்னை அன்பு செலுத்துவதற்காக. பிதா அவரை கைவிட்டதுக்கு காரணம் என்னை தூக்கி நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வதற்காக அவர் தன்னுடைய மகனை தூக்கி சிலுவையில் அறைய வைத்தார். யோசிச்சு பாருங்க, என்னை தூக்கி நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வதற்காக அவனுடைய மகனை தேவன் தூக்கி சிலுவையில் அவர் அறைய வைத்தார். இதை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது இது ஒரு தலையில மாத்திரம் நான் தெரிஞ்ச அன்பா இருக்க முடியாது. இதை நான் உணர வேண்டும்.
இதை நான் காண்கிற பொழுது, இதை நான் அனுபவிக்கிற பொழுது, இது என்னுடைய வாழ்க்கையில் தினம்தோறும் அந்த அன்பு என் இருதயத்தில் ஒரு அனுபவமாய் மாறுகிற நேரத்தில் நான் தாராளமாக கொடுக்கிறேன். ஏனென்றா என்னுடைய தேவன் தாராளமாக கொடுக்கிற நபர். He gave it all. அவர் எல்லாத்தையும் கொடுத்தார். தாராளமா அவர் கொடுக்கிற அப்பாட பிள்ளை கொடுக்காம இருக்க முடியுமா? முடியாது. அந்த தாராள மனப்பான்மை, அப்பாக்கு இருக்கிற தாராள மனப்பான்மை எனக்குள்ளே வந்துடும். இதுதான் ஒரே பதில். இந்த கண்டி நகரம் ஆண்டவருடைய நற்செய்தியை காண வேண்டும் என்றால் இந்த சபைக்குள் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும். இந்த சபையில் சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் தங்களுடைய பணத்தை கொடுத்து இதுக்குள் தேவை இருக்கிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம்புறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டால் நாங்கள் வெளியே போய் நற்செய்தி சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. கட்டாயம் செய்யுங்க, நிப்பாட்ட வேணாம். ஆனா உங்களே தேடி ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்துட்டு இருக்க போறாங்க. இந்த இடத்துல என்ன இதுல நடக்குதப்பா, என்ன நடக்குது இதுல? கலாச்சாரத்துல இல்லாத விஷயம் ஒன்று இதுக்குள்ள நடக்குதே. நீங்க என்னன்னு இப்படி அன்பு காண்பிக்கிறீங்க? எப்படி நீங்க இப்படி அன்பா இருக்கிறீங்க? எப்படி நீங்க இப்படி எல்லாரையும் பார்த்து கொள்றீங்க? எனக்கு இன்னும் நினைவு இருக்குது, அந்த நாங்க வந்து உங்களுக்கு நினைவிருக்கும் அந்த கோவிட் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு வருடம் நாங்கள் சமைச்சு 100 பேருக்கு இந்த இடத்துல சாப்பாடு கொடுத்தோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வருடம் காலையில் நாங்கள் சமைச்சு 12 மணிக்கு இந்த கதவை திறந்து வருவாங்க உதவி செய்யறதுக்கு. எப்படியோ நாங்கள் அதை செஞ்சுட்டு போனோம். பெரிய கஷ்டத்துக்குள்ளே செஞ்சுட்டு போனோம். ஒரு நாள் வந்து நான் தெல்தனியக்கு போனேன். உங்களுக்கு தெல்தனியா? தெல்தனியிலேருந்து கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருக்குமா? அங்கே ஒரு கிராம சேவகர் சொல்றார், நான் கேள்விப்பட்டேன் போல பள்ளியில் ஒவ்வொரு நாளும் சமைச்சு ஏழை மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கதவை திறக்கிறாங்களாம். உண்மையா ஆண்டு அவர் கதைக்கிறார் அந்த இடத்துல. 20 கிலோமீட்டருக்கு அங்கால. அன்பை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சண்டா நற்செய்தி செல்வதை எங்களால் நிறுத்த முடியாது. நிறுத்த முடியாது. நீங்க போய் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை, எல்லாரும் சொல்ல தொடங்கிடுவாங்க. சமூகமே கதைக்க தொடங்கிடும் உங்களை பற்றி. அப்படிப்பட்ட நபர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதுதான் எங்களை அடுத்த கட்ட சபையாக கொண்டு செல்ல போகிறது. நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரை கேட்போம் இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே எங்களுக்கு நீங்க எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே செய்யறதே நான் தொடர்ந்து செய்து எனக்கு மாற்றம் வரப்போவது இல்லை. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, நான் மாறப்போறேன், என் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். எனக்குள் ஆண்டவருடைய அனுபவம் எனக்கு தேவை, ஆண்டவருடைய அன்பை நான் உணர வேண்டும் என்று நீங்க கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உங்களோடு ஒரு அனுபவம் தேவை, நான் ருசி பார்க்க வேண்டும். நான் இதுவரை உங்களோடு அந்த விதத்தில் என் ஐம்புலங்களால் நான் உங்களை உணரவில்லாட்டி எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் தேடுகிறேன் அதை. எனக்கு அனுபவம் தேவை, உங்களுடைய அன்பை நான் ருசி பார்க்கணும். உங்களுடைய அன்பு என்ன மனதில் எனக்கு நான் உணர வேண்டும். அதை உணர்கிற பொழுது எனக்கு நீங்க என்ன உங்களை போல என்ன மாற்றி ஒரு தாராளமாக கொடுக்கிற நபரா என்ன மாற்றுங்க. சும்மா கொடுக்க வேண்டாம், அன்பினால கொடுங்க. கொடுத்த தேவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்ற அன்பாய் கொடுங்க. பயத்தால கொடுக்க வேண்டாம், பயத்தை நீங்க கொடுக்கிறத நிப்பாட்ட விடவும் வேண்டாம். நல்ல எண்ணெய் வச்சுக்கொள்ளுங்க. பயத்தால கொடுக்கவும் வேண்டாம், பயத்தை நீங்க கொடுக்கிறத நிப்பாட்ட விடவும் வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள்